ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் Adidas ரன்னிங் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா? அது ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஷூமே இல்லை, உங்களால் Adidas ரன்னிங் ஆப்பை வந்து நல்லா யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனால் இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் ஆப் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி அப்போ வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆகுது இல்லை. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே வந்து ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுறப்ப வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த Adidas ரன்னிங் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் Adidas ரன்னிங் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் இந்த Adidas ரன்னிங் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் Adidas ரன்னிங் ஆப் அப்படின்றத ஒரு சர்ச் பண்ணிவிட்டு அந்த Adidas ரன்னிங் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே அப்டேட் காட்டும் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரலாம். அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணுறதில்ல, அதனாலையுமே வந்து புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணவும் முடியதில்லை. இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண கண்டிஷனுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா Adidas ரன்னிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பாக வந்து இந்த கிளியர் டேட்டா பண்ணுறதுனால வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ரெஸ்ட் கொடுக்குறதுன்றது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதனாலையுமே நம்ம மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனாலையுமே இந்த Adidas ரன்னிங் ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி ஒர்க் ஆகலாம். அதனால் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த Adidas ரன்னிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக Adidas ரன்னிங் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.